டீமன் ஸ்லேயர்ல இருக்க எல்லா டீமன்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டீமன் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு சேடான பேக் ஸ்டோரி இருக்கும். ஆனா, அந்த பேக் ஸ்டோரி எல்லாத்துலயுமே ரொம்ப சோகமான ஒரு பேக் ஸ்டோரி யாருதுன்னா, அது ஆக்கஸாது தான். அப்படிப்பட்ட ஆக்கஸாவோட பேக் ஸ்டோரிய தாங்க நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துருக்கிறது வீப் டிவி. அப்புறம் சேனல பார்க்குற புது வீப்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம போடுற கன்டென்ட்லாம் உங்கள வந்து சேரும். வாங்க வீப்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஆக்கஸா ஹியூமனா இருந்தப்ப அவனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாக்குஜி. ஆனா, இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம ஆகாஷான்னு சொல்லி தான் அட்ரஸ் பண்ண போறோம். ஸோ, இப்ப நம்ம அத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு, ஆகாஷாவோட ஸ்டோரிய பத்தி பார்த்துடலாங்க. ஆகாஷா வந்து அவன் சின்ன வயசா இருக்கப்ப, ஈடோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லம்ல தான் வாழ்ந்துட்டு இருப்பான். அந்த ஸ்லம்ல சுத்திக்கிட்டு மத்தவங்க கிட்ட பிட் பாக்கெட் அடிச்சிட்டு இருப்பான். ஆகாஷா இப்படி பிட் பாக்கெட் பண்ணிட்டு மத்தவங்க கிட்ட திருடுறதுக்கான காரணமே அவங்க அப்பா தான். ஏன்னா, ஆகாஷாவோட அப்பாவுக்கு ரொம்பவே கொடுமையான ஒரு நோய் இருந்துச்சு. அந்த நோயிலிருந்து அவங்க அப்பாவ குணப்படுத்துறதுக்காகவும், அவர ட்ரீட் பண்றதுக்காகவும் தான் ஆகாஷா திருடவே ஸ்டார்ட் பண்ணான். இது மாரி ஆகாஷா திருடுறப்ப, அந்த ஊர்ல இருக்கவங்க கிட்ட மாட்டிப்பான். ஸோ, ஒவ்வொரு டைமும் ஆகாஷாவ அடிச்சு, அவன் கையில ஒரு டாட்டூ குத்திடுவாங்க. இந்த டாட்டூ வந்து பார்த்தீங்கன்னா, திருடுறவங்களுக்கு மட்டும் தான் போட்டு விடுவாங்க. அது மட்டும் இல்லாம, இத வந்து ஒரு அவமானத்தோட சின்னமா எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. என்னதான் எவ்வளோ அவமானப்பட்டாலுமே, ஆகாஷா அதெல்லாம் பொருட்களே எடுத்துக்கல. ஆகாஷாவோட ஒரே லட்சியம் அவங்க அப்பாவ காப்பாத்தணும். அதுக்காக எவ்வளோ அவமானப்பட்டாலும் பரவால்ல. இதே மாரி ஆகாஷா திருட ஸ்டார்ட் பண்றப்ப, மறுபடியும் ஒரு நாள் மாட்டிப்பான். இதோட இதுவரைக்கும் ஆகாஷா வில்லேஜர்ஸ் கிட்ட 3வது டைமா மாட்டியிருப்பான். ஆனா, இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வில்லேஜர்ஸ் ஆகாஷாவ போட்டு செமையா அடிச்சுடுவாங்க. அது மட்டும் இல்லாம, ஆகாஷா கிட்ட "நீ இனிமே திருடணும்னு நெனச்சா, உன் கை 2த்தையும் வெட்டிடுவேன்னு" சொல்லிட்டு வார்னும் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஆகாஷா வந்து பார்த்தீங்கன்னா, "வேணும்னா என் கைய வெட்டிக்கோங்க. ஆனா என்கிட்ட கால் இருக்கு. நான் அத வச்சு திருடுவேன்னு" சொல்லிட்டு தைரியமா சொல்லுவான். இந்த வில்லேஜர்ஸ்லாம் அவன அடிச்சு அடிச்சு டயர்ட் ஆயிட்டு, அவன டீமன் சைல்டுன்னே சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா, நார்மல் மனுஷங்கலாம் ஒரு 100 அடிக்கு மேல தாங்க முடியாது. அவங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஆனா, ஆகாஷா வந்து எவ்வளோ அடி வாங்கினாலும், அது சிரிச்சுக்கிட்டே தான் வாங்கிட்டு இருப்பான். ஆகாஷாவ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வில்லேஜர்ஸ் வார்ன் பண்ணிட்டு விட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் ஆகாஷாவும் வீட்டுக்கு போயிடுவான். ஆனா, வீட்டுக்கு போய் பார்த்தா தான் ஆகாஷாக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கும். அதுவும் அவன் யார் மேல இவ்வளோ நாளா உயிரே வச்சிருந்தானோ, அந்த அப்பாவே வந்து பார்த்தீங்கன்னா, இறந்து போயிடுவாரு. ஆகாஷா இது மாரி பிட் பாக்கெட் பண்றத வேற யாரோ ஒருத்தர் போயிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க. அவங்க அப்பாவுக்கு அடுத்தவங்க கிட்ட இருந்து திருடி வாங்கின காசுல வாழ்றது சுத்தமா புடிச்சிருக்காது. அதனால ஆகாஷாக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவர் செத்து போயிடுவாரு. அந்த லெட்டர்ல ஆகாஷாவோட அப்பா அவர் வந்து ஆகாஷாவோட வாழ்க்கைக்கு ஒரு ஹிண்ட்ரன்ஸா இருக்க மாரி ஃபீல் பண்ணியிருப்பாரு. அவரால தான் ஆகாஷா திருடி மத்தவங்க கிட்ட மாட்டிக்கிறான்னு சொல்லியிருப்பாரு. அதனால இனிமே திருடாம ஒரு ஹானஸ்டான வாழ்க்கைய வாழ சொல்லி ஆகாஷாக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா ஆகாஷா வந்து அவங்க அப்பாவ எப்பயுமே ஒரு ஹிண்ட்ரன்ஸா நெனச்சதே இல்ல. இதனால ஆகாஷா ரொம்பவே கடுப்பாயிட்டு அந்த ஊர்ல இருக்க எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சுருவான். ஸோ அதனாலேயே ஆகாஷாவ அந்த ஈடோ ஏரியால இருந்து வெளியே தள்ளி வச்சுருவாங்க. அப்படி ஒதுக்கப்பட்ட ஏரியாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆகாஷா பல பேர போட்டு அடிச்சிட்டு இருப்பான். அப்படி ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகாஷா ஒரு 7 பேர வெறும் கைய வச்சுக்கிட்டு லிட்டரலா அவங்கள சாகுற அளவுக்கு அடிச்சிருவான். ஸோ ஊருக்குள்ள ஏதோ ஒரு சின்ன பையன் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டுட்டு, அந்த இடத்துக்கு ஒரு டோஜோ மாஸ்டர் வருவாரு. அவரு வந்து ஆகாஷாவ டக்குன்னு ஈஸியா அடிச்சு போட்டுட்டு, அவன டோஜோக்கு கூட்டு போயிடுவாரு. அந்த டோஜோல அந்த மாஸ்டர் வந்து ஆகாஷாக்கு அவர இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கெய்சோ. அவரு வந்து சொரியுன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்க பிராக்டிஸ் பண்ணுவாரு. கெய்சோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நோய்வாய்ப்பட்ட ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணோட பேர் வந்து கொயுக்கி. ஆகாஷாவ வந்து தன்னோட ஸ்டூடெண்ட்டா ஏத்துப்பாரு. பட் அதுக்காக ஆகாஷா வந்து கொயுக்கிய நர்ஸ் பண்ணி அவள வந்து ஒழுங்கா கவனிச்சுக்கணும். ஏன்னா, குயிக்கியோட அம்மாவுமே வந்து பார்த்தீங்கன்னா, குயிக்கிய பார்த்துக்க முடியாம ஒரு பர்டன்னால கிணத்துல குதிச்சு செத்துருவாங்க. ஆகாஷா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவ பார்த்துக்கிறதுனால, அந்த எக்ஸ்பீரியன்ஸ வச்சு கொய்க்கியுமே நல்லா டேக் கேர் பண்ணிட்டு இருப்பான். ஆனா, கொய்க்கி வந்து ஆகாஷாவ ரொம்ப கஷ்டப்படுத்துறதா நெனச்சுட்டு அவளே அழுதுட்டு இருப்பா. ஏன்னா, ஆகாஷா வந்து இப்ப கொய்க்கிய பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் அவனால வெளிய போய் விளையாட முடியல. இதையுமே சொல்லி அவ அழுதுட்டு இருப்பா. பட் இதுக்கு ஆகாஷா வந்து, "நான் சின்ன வயசுலேருந்து எங்க அப்பாவ பார்த்துருந்ததுனால, நான் பெருசா விளையாட்ட பத்தி யோசிச்சதில்ல. அதனால உன்ன பார்த்துக்கிறதும் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லன்னு" சொல்லியிருப்பான். கொயேகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஆகாஷா மேல ஒரு நல்ல இம்ப்ரஷன கிரியேட் பண்ணிடும். ஏன்னா, தன்னோட அப்பாவ தவிர்த்து வேற யாருமே தான் மேல இவ்ளோ பாசத்தையும் காமிச்சிருக்க மாட்டாங்க. இதனால கொயேகி வந்து பார்த்தீங்கன்னா, ஆகாஷாவ அன்னைக்கு நைட்டு நடக்க போற ஃபயர் ஒர்க் ஷோவ போய் பார்க்க சொல்லியிருப்பா. இதுக்கு ஆகாஷா கொயோக்கியோட உடம்பு நல்லாயிடுச்சுன்னா, கொயோக்கிய தூக்கிட்டு போய் அந்த ஃபயர் ஒர்க் ஷோவ பார்க்க வைக்கிறதா ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். சப்போஸ் கொயோக்கிக்கு உடம்பு சரியில்லன்னா, அடுத்த வருஷமாவது அதே டேட்ல போய் பார்க்குறோன்னு ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். இதே மாரி ஆகாஷா வந்து அந்த டோஜோல வேலை செஞ்சுக்கிட்டு, அந்த மாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு, அப்புறம் கொயோக்கிய பார்த்துக்கிட்டும் வாழ்ந்துட்டு இருந்தான்.
கெய்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாமுராயா இல்ல. அந்த காலத்துலலாம் சாமுராயா இருந்தவங்களால தான் டோஜோவ பார்த்துக்க முடியும். ஆனா, கெய்ஸோவுக்கு இந்த டோஜோ கிடைச்சதுக்கான காரணமே அவரோட நல்ல மனசு தான். ஏன்னா, ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓல்டான சாமுராய எல்லா பேண்டிட்ஸும் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பேண்டிட்ஸ் கிட்ட இருந்து அந்த சாமுராய நம்ம கெய்ஸோ காப்பாத்தி விட்டுருப்பாரு. இதனால அந்த சாமுராயும் கெய்ஸோ மேல பாசம் வச்சு, அவருக்கு இந்த டோஜோவ வந்து குடுத்துருவாரு. ஆனா, இந்த சொரியூ டோஜோக்கு பக்கத்துல இருந்த கெஞ்சுட்சு டோஜோக்கு அது சுத்தமா புடிச்சிருக்காது. ஏன்னா, அந்த சாமுராயோட டோஜோ மேல பல பேருக்கு ஆசை இருந்திருக்கும். இதனால கெய்ஸோ நடத்திட்டு இருக்க சொரியூ டோஜோக்கு வர எல்லா ஸ்டூடண்ட்ஸையுமே கெஞ்சுட்சு டோஜோ ஸ்டூடண்ட்ஸ் வந்து அடிச்சு தொரத்திடுவாங்க. இதனால தான் நம்ம கெய்ஸோக்கு எந்த ஸ்டூடண்ட்ஸுமே கிடைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா, ஆக்கசா வந்ததுக்கு அப்புறமா ஆக்கசா மத்தவங்க எல்லாரையுமே அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவான். இதனால யாரும் சொரியூ டோஜோக்கு பக்கத்துல பிரச்சனையே வச்சுக்க மாட்டாங்க. இப்படி ஆகாஷாவோட வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தப்ப, ஒரு நாள் கெய்ஸோ வந்து ஆகாஷாவ கூப்பிட்டு ஃபார்மலா பேச உட்காருவாரு. அப்போ கெய்ஸோ வந்து ஆகாஷா கிட்ட இனிமே தனக்கப்புறமா இந்த டோஜோவ நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லியிருப்பாரு. இது மட்டும் இல்லாம தன்னோட பொண்ணான கொய்யுக்கியுமே நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஆகாஷாவ தன்னோட சக்சஸரா சூஸ் பண்ணியிருப்பாரு. இதனால ஆகாஷாக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடும். ஸோ ஆகாஷா வந்து தன்னோட அப்பாவோட கல்லறைக்கு போயிட்டு அங்க பேச போயிருப்பான். அங்க போயிட்டு தான் அப்பா கிட்ட, "நீங்க சொன்ன மாரியே எனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சு. என்னையும் புரிஞ்சுக்கிறவங்க இந்த உலகத்துல இருக்காங்கன்னு" ரொம்பவே சந்தோஷமா சொல்லுவான். இந்த சந்தோஷமான செய்திய அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு அந்த டோஜோக்கு ஓடி வந்துட்டு இருப்பான். ஆனா ஆகாஷா வரப்பயே அவன் மனசுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்க மாரி பட்டுருக்கும். அவன் டோஜோவ நெருங்கிட்டு இருக்கப்ப தான் அந்த விஷயம் என்னன்னு அவனுக்கே தெரிய வந்திருக்கும். ஆகாஷா டோஜோ கிட்ட வந்துட்டு இருக்கப்ப யாரோ ஒருத்தர் ஆகாஷாவ நிறுத்தி, "உன்னையும் கெய்ஸோவையும் சண்டை போட்டு தோற்கடிக்க முடியாத சிலர் வந்து கிணத்துல விஷத்த கலந்துட்டாங்க. இதுல ரொம்பவே கொடூரமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த தண்ணிய குடிச்சு கொய்க்கியுமே இறந்து போயிட்டான்னு" சொல்லிடுவாங்க. இத கேட்ட உடனே ஆகாஷாவோட மனசே வந்து உடைஞ்சு போயிடும். ஏன்னா, சின்ன வயசுலேருந்து யாருமே அவனுக்கு பாசம் காட்ட இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ தான் ஆகாஷாக்கு பாசம் காட்ட உறவுன்னு சொல்லிட்டு ஒண்ணு கிடைச்சிருக்கும். ஆனா, அந்த உறவுகள் கூட அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உறவுகள்லாம் அழிஞ்சு போயிடும். இதுக்கப்புறம் அந்த சொரியோ டோஜோ பாய்சன் ஆனதுக்கப்புறம், அதில உயிர் பிழைச்ச ஒரே ஒரு ஸ்டூடண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்தில இருக்க கெஞ்சுட்சு டோஜோக்கு போயிட்டு, அங்க இருந்த 63 பேர கையாலேயே அடிச்சு சாவடிச்சிருப்பான். அந்த இடத்துல செத்து போனவங்களோட கையி, காலு, தலை எதுவுமே பார்க்குற அளவுக்கே இருந்திருக்காது. எல்லாமே ஏதோ மிஷின்ல மாட்டி சிதைஞ்சு போன மாரி ஆயிருக்கும். இந்த சம்பவத்த நேர்ல பார்த்த அங்க இருந்த மெய்ட் கூடமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பைத்தியமாவே மாறிட்டுருப்பா. இந்த டோஜோவ சுத்தி இருந்த மக்கள் எல்லாமே அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு டீமன் தான் வந்து இந்த வேலைய பார்த்துட்டு போயிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, இப்படி ஒரு சம்பவத்த அடுத்த 30 வருஷத்துக்கு யாருமே மறந்திருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் ஆக்கஸா அந்த இடத்த விட்டு வெளிய போயிட்டு இருந்தப்ப, ஆப்போசிட்ல யாரோ ஒருத்தர் வரத ஃபீல் பண்ணுவான். ஆப்போசிட்ல வர அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா, "இந்த இடத்துல ஏதோ டீமன் வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனா, இந்த இடத்துக்கு எந்த டீமனையும் அனுப்பிச்ச மாரி எனக்கு ஞாபகம் இல்லையே!" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம, பொய்யும் பொய்யும் ஒரு ஹியூமன பார்க்குற மாரி ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணியிருப்பாரு. அது வேற யாரும் இல்ல, டீமன் கிங்கான மூசான் தான். மூசான் வந்து ஆக்கஸா பேசுறதுக்கு முன்னாடியே அவன் தலையில கைய விட்டு அவன சாவடிக்கிற மாரி போயிடுவான். ஆனா, மூசானுக்கு வந்து ஒரு 12 ஸ்ட்ராங்கான டீமன கிரியேட் பண்ற ஒரு ஐடியா இருந்திருக்கும். ஆனா, அந்த மொத்த பிளட்டையுமே ஆக்கஸாக்கு குடுக்க போறதா சொல்லியிருப்பான். ஆக்கஸாவும் இதுக்கு மேல நான் எதுக்குமே கவலைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பிளட் எல்லாத்தையுமே வாங்கியிருப்பான். இதுக்கப்புறம் ஆகாஷா ஒரு டீமன் ஆகுறான். தன்னோட லவ்ட் ஒன்ஸ புரொடெக்ட் பண்றதுக்காக ஸ்ட்ராங் ஆவேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். ஆனா அந்த விஷயம் எல்லாத்தையுமே மறந்துட்டு ஸ்ட்ராங் ஆகணுங்கிறத மட்டும் ஞாபகத்துல வச்சிருக்கான். இப்போ ஆகாஷா எதுக்காக ஸ்ட்ராங் ஆகுறோம்னு தெரியாமயே ஸ்ட்ராங் ஆக போறான். ஸோ அவ்வளோதான் வீப்ஸ். இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. உங்கள அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் சைனிங் ஆஃப். நீங்க பார்த்துருந்தது வீப் டிவி.